இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆர்டர் பை கீவேர்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ஆர்டர் பை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எதர் இன் அசனிங் ஆர்டர் ஆர் டிசனிங் ஆர்டர். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசனிங் ஆர்டரில் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு டிசனிங் ஆர்டர் வேணும்னா டிசனிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டேபிள்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு query tool ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டேபிள் பார்க்கலாம். அதில் வந்துட்டு நம்ம ஆர்டர் பை வந்துட்டு பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் வந்துட்டு ஆர்டர் பை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்து இவ்வளோ இருக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் ஆர்டர் பை. இது வந்து ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஆர்டர் பை எதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணணும்னா ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும். அதாவது காலம்ஸ் தான் இல்லையா ஆட்ரிபியூட்ஸ்னா. ஆர்டர் பை ஏதோ ஒரு நம்ம காலம் வந்து எடுத்துக்கலாம். ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் நேம், இந்த காலம் நேம் வந்து எடுத்துட்டோம். ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேமில் இருக்கிறத ஆர்டர் பண்ணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அசனிங் ஆர்டரில் வந்துட்டு ஆர்டர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்க, ஆர்டர் ஆயிடுச்சா? சரி பாருங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதே வந்துட்டு நம்ம டிசனிங் ஆர்டரில் பண்ணோம்னா அதே தாங்க டிஃபால்ட்டாக வந்துட்டு அசனிங் ஆர்டரில் வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம டிசனிங் வேணும்னா ஜஸ்ட் இங்கே DESC அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர்டர் பை எது மூலமாக ஆர்டர் பண்ணுறோம்? ஸ்டூடெண்ட் நேமை வச்சு டிசனிங் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்கள், டிசனிங் ஆர்டரில் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு இன்னொரு காலம் மூலமாக ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் மூலமாக ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இந்த காலம் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக இப்போ நாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ டிசெண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிசெண்டிங்னா ஃபஸ்ட்டு என்னங்க, இதில் 90 வரணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 80, 67, 60. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ரன் ஆயிடுச்சு. 90, 80, 67, 60. ஸோ இந்த காலம் மூலமாக நாம் வந்துட்டு ஆர்டர் பை பண்ணியிருக்கோம். ஸோ இதை டிசனிங் ஆர்டரில் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு அசனிங் ஆர்டரில் தான் ஆகுங்க. ஆர்டர் பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசனிங் வேணும்னா டிசனிங் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அசனிங் ஆர்டரில் வந்திருக்கு. புரியுதுங்களா? எப்படி போஸ்ட்கிரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா வந்து பார்க்குறது, செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.